நன்மை செய்ய போகும்போது அது நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம செய்ததாக இயேசு உரைக்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உணவு இல்லாமல் இருந்த நீ உணவு கொடுத்தீர், என்னை தேடி வந்து பார்த்தீர், என்ன நான் வியாதியா இருந்தேன் என்னை வந்து பார்த்தேன் என்றார். நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது நீ என்னை வந்து பார்த்தேன் என்று சொல்றார். அந்த வசனத்தை குறித்து ஒரு 2-3 காரியத்தை தான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த வசனம் அந்த அதிகாரத்தை பூரா வாசிக்க போகும்போது ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துறார் என்று சொன்னா, ஒருவரை மருத்துவமனைக்கு போய் பார்க்கறது ஆண்டவருக்கு போய் பார்த்தது மாதிரியா? ஒரு காரியம் நடக்கும் போது அந்த காரியத்துல நமக்கு அழைப்பு கொடுக்கும் போது அதை போய் அந்த அழைப்பை செய்ய போகும்போது உன்னுடைய ஆண்டவரை நீ நோக்கி பார்த்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகிறேன். இரண்டாவது, ஒரு மனிதன் சிறைச்சாலையில் இருக்கும்போது போய் பார்க்க முடியாது, அனுமதிக்க முடியாது. போனா சொந்த பந்தங்கள் தான் போக முடியும், 1-2 பேர் தான் அனுமதிப்பாங்க. ஆனா மற்றவர் எல்லாம் அவரை நினைத்து அவருக்காக அல்ல, அவர் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறுக்காக நீ அவர் உணர்ந்து மனம் திரும்பணும் என்று சொல்லி நீ ஜெபிக்க போகும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ மற்ற ஒரு காரியம், ஒரு ஏழை எளியோருக்கு நீ போஷிக்க போகும்போது அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு போய் சேருகிறது. அல்லேலூயா. உனக்கல்ல, உன் பிள்ளைகளுக்கு போய் சேருகிறது. எல்லாமே இயேசுவுக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீ செய்கிறதாக ஆண்டவர் உணர்த்துகிறார். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். கர்த்தர் என்னென்ன வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நடந்ததோ செய்தாரோ அதை நம்ம பின்பற்றும் போதுதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு, சபைகள்ல எல்லா திருச்சபையிலும் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கிறது, அந்த எடுக்க போறது ரொம்ப சந்தோஷப்படுவார்கள். ஆனா இதை எடுத்து முடிஞ்சோன்னு அந்த ஞானஸ்தானத்தை யாரும் நினைக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நீ நினைக்கிறியா உன் ஞானஸ்தானத்தை? அன்னாடம் இல்லை. ஆனா ஆண்டவர் அணிதினமும் நினைக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரோட சத்தியத்தை அணிதினமும் நினைக்கிறீர். அந்த வாசனத்தை வாசிக்கிறீர், ஜெபிக்கிறீர். அதே போல ஆண்டவராகிய தேவ திருவிருந்து ஆண்டவர் புதிய உடன்படிக்கையாக ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், அவரை நினைவு கூறத்துக்காக, அந்த சிலுவை பாட நினைவு கூறத்துக்காக, அவர் சரீரம் நம்முடைய பாவத்துக்காக நொறுக்கப்பட்டதை குறித்து நம்ம உணர வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவர் சிலுவையில மரித்து உயிர்த்து எழுந்தது நமக்கு மறுவாழ்வு இருக்கு என்று நம்ம உணரணும். அல்லேலூயா. நம்ம ஜீவிக்கிறோம் கிறிஸ்துக்குள்ள, அது பெரிதல்ல. ஆனா அந்த ஜீவிக்கிற அந்த பெருசுக்குள்ளாராக, அந்த வார்த்தைக்குள்ளாக தேவ இரக்கம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. தேவ இரக்கம் இல்லை என்று சொன்னால் நம்ம எடுத்த ஞானஸ்தானத்துக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம எடுத்த தேவ பந்திக்கு பிரயோஜனம் இல்லை. கேளுங்க, எதுக்காக நீ ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னா, இயேசு எடுத்ததுனால எடுக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிறோம். இயேசுவை பின்பற்றுகிறோம். இரண்டாவது காரியம், தேவனுடைய உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் தவறாம. அத உடன்படிக்கை, அந்த தேவ திருவிருந்தை எடுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் உன் ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கோ, ஜீவிய கிறிஸ்துக்குள் ஜீவிக்கிறதுக்காக ஒரு வழியை கர்த்தர் திறந்து விடுகிறார். அல்லேலூயா. அவரை மறவாம இருக்கிறதுக்காக இதை செய்கிறோம். நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலாம்? இயேசுவை பின்பற்று. ஏன் நம்மளோட பிள்ளைகளை பிரதிஷ்டப்படுத்துகிறோம் ஆராதனை என்று சொன்னால், இயேசுவை பிரதிஷ்டப்படுத்தினதுனால நம்ம பிள்ளைகளை பிரதிஷ்டப்படுத்துகிறோம்.
யாராவது மோசைக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றேன்னு சொல்றது பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஆண்டவர் கொடுத்தது இயேசுவை பின்பற்றுகிறேன். ஹல்லேலூயா. பட் நாதத்தின் உடன்படிக்கை தேவத்திற்கு இது மூலம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. இது நம்மளை கொண்டு போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஜீவனுக்குள் இருக்கிற ரட்சிப்பு தான் நம்மளை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னதை கடைப்பிடித்து நடந்தால்தான் ரட்சணியம் பலப்படும். ஹல்லேலூயா. இலவசமா கொடுத்த ரட்சணியம் தேவனுடைய வழியை பின்பற்றி நடக்கணும். ஹல்லேலூயா. சபை கூடி வருகிறத விட்டு விடாதே. தேவன் கொடுத்த சத்திய வார்த்தை. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் நேசி. தேவன் கொடுத்த சத்தியம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிறருக்கு இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிறருக்கு இறங்கும். அந்த இறக்க நமக்கு இல்லைன்னா நம்ம இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்ல முடியாத வாழ்க்கையில. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கடைசி காலத்துல ஜீவிக்கிறோம். இதெல்லாம் அறிந்து நம்ம செய்யப்படலை என்று சொன்னால், அதுல அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மேல நம்ம சார்ந்திருந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல பயன்படுத்தலை என்று சொன்னால், we lost our soul. நம்முடைய ஆத்மாவை இழந்து போகிறோம். நம்முடைய ஆத்மா விலமதிக்க முடியாத ஒரு ஆத்மா. ஹல்லேலூயா. அதை இழக்கலாமா? இழக்கலாமா? ஜெபிப்போம். பரிபூர்ண பரிசுத்த பிதாவே, உடைய கிருபை எங்களுக்கு நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. உடைய சத்திய வாக்கு ஆண்டவரே, உன்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லாம கர்த்தரே, உன்னை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறதுக்காக அதை நாங்க பின்பற்றுகிறோம் என்று நாங்க நினைத்து உன்னை ஆராதிக்கணும் ஆண்டவரே. உடைய ஆராதனையில ஆண்டவரே எங்கள் மேல் உன்னுடைய இரக்கம் சார்ந்திருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வழிநடத்தல உன்னுடைய இரக்கம் சார்ந்திருக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவியத்தில் உன்னுடைய இரக்கம் இருக்கணும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவரே, இந்த பிள்ளைகள்லாம் உன்னுடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தனக்குன்னு ஒரு வழியை திறக்காம, தனக்குன்னு ஒரு நாளை ஏற்படுத்தாம, உமக்காக வழி திறந்து உனக்காக இந்த நாளை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால், அந்த அன்பை நம்ம செயல்படுத்தணும். மக்கள் மத்தியில, மற்றவர் மத்தியில செயல்பட்டதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம பிறந்த பிள்ளை அல்ல, விளையாடக்கூடிய பிள்ளை அல்ல. இன்னைக்கு நான் எப்போ பார்ப்பேன், டேனியலோட மாவன் வரும்போது சந்தோஷமா கத்திட்டு வருவான், ஓடுவான், ஓடியாருவான். அன்னாடம் வாரம் வாரம் என் ரூம்ல வந்து பசியாருன்னு வருவான். நான் எனக்கு நீ பசியா இருந்தான்னு தான் கேட்பேன். வேற அவன்கிட்ட போய் வேற எதுவும் பேசினா விளங்காது. இன்னைக்கு கூட கேட்டேன் பசியா இருந்தேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, அந்த அன்பை நம்ம நம்மளை தேடி வருகிறோம். அதே போல மருத்துவமனையில இருக்கிறவனையும், சிறைச்சாலையில இருக்கிறவனையும், பிரச்சனையில இருக்கிறவனையும், வியாதியில இருக்கிறவனுக்கும் நாம் அள்ளி கொடுக்க வேணாம். அவனுடைய பிரச்சனையின் மேல ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்காக பணிந்து ஜெபித்து அவனை போய் சந்திங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தாவீது ராஜா அவர், நான் இந்த வசனத்தை வாசித்து கொண்டே இருந்தேன். 4 நாளா, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, 4 வசனம் தான். அதான் வாசித்து கொண்டே இருக்கும்போது அவன் சொல்லுகிறான்,
கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். mercy on us God, mercy on us. எங்கள் மேல் இறங்கும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய இரக்கம் நம்ம மேல் இல்லை என்று சொன்னால் நாம் பிழைக்க முடியாது ஐயா. நம்முடைய ஆத்மா ஜீவிக்காது. தேவனுடைய இரக்கம் இருக்கிறதுனால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் பரலோக பிதா தன்னுடைய ஒரே குமாரனை நமக்கு தந்தறினார். Hallelujah. We sing it is a love, love, love. அது அன்பு, அன்பு என்று. அந்த பிதாவுக்கு அந்த இரக்கம் இல்லை என்று சொன்னா நம்ம மேல அவருடைய தேவகுமாரனை கொடுக்க மாட்டார். Hallelujah. அனுப்பவும் மாட்டார். Because he have mercy on us. நம்ம மேல் இரக்க வைத்திருக்கிறார். அந்த இரக்கம் தன் சொந்த மகனையே, அவர் நேசித்த மகனையே அவர் பலி கொடுக்கிறார். அதுக்கு உதாரணமாக நம்ம உணர வேண்டும் என்பதற்காக, மாமிசத்தில் இருக்கிற நம்ம உணர வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமே, ஆதியாகமத்தில் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாமே கர்த்தர் அவருடைய ஒரே மகனை ஈசாக்க பலி கொடுக்க சொல்லுகிறார். ஒரு தகப்பன் மாமிசத்தில் இருக்கிறவர் அதை உணர்றதுக்காக அதை வழிகாட்டி எடுத்துக்காட்டாக நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ பிதா, பரலோக பிதா தன்னுடைய மகனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Why not? We cannot mercy on others. ஏன் மற்றவர் மேல் நம்ம இறக்கம் காட்ட மாட்டேங்கிறோம்? Why? நான் வியாழக்கிழமையிலிருந்து இந்த வசனத்தை நான் வாசித்தேன். ஏன்னா இந்த வசனம் ஆக குறைவான வசனமா இருக்கு, ஆனால் அதுல ஆழமான கருத்து, புத்தி புரட்டுகிற கருத்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு உணர்த்துற கருத்தராக வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 123வது சங்கீதத்தில 3வது வசனத்துல ஆழ்ந்ததை கவனிக்கும் போது சங்கீதக்காரன் தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவின் நாமத்திலே கேட்கிறார், பிதாவே எங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அவன் யார்? அவன் யார்? அபிஷேக பண்ணப்பட்ட மனுஷன். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சாமுவேல் நாள் கர்த்தருடைய அதிகாரத்து பூர்வமாக அவனை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், ராஜாவாக இஸ்ரவேலருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவன் யாருக்காக அந்த தேவனிடத்துல எனக்கு இறங்கணும் என கேட்க எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவனுக்கு. ஹல்லேலூயா. He has given all his things to God, to him. அவன் கேட்கிறான், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று. ஹல்லேலூயா. நம் ஏமாத்திரம். காலையில பொழுது விடிஞ்சு பொழப்புக்கு போகலன்னா வழி இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல கணவன் மனைவி வேலை செய்யலன்னா குடும்பம் நடத்த முடியாத நிலையில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு என்ன? எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. எதுல குறை வைத்தார் ஆண்டவர்? ஆனா அவன் சொல்றான், கர்த்தாவே எனக்கு இறங்கு, நான் எம்மாத்திரம் என்றுதான் நான் உணர்ந்தேன். தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை ராஜாவா ஆக்கின கர்த்தர் அவன் ஆண்டியாக்களை அபிஷேகம் பண்ணி உயர்த்து வச்சிருக்கிற கர்த்தர்கிட்ட அவன் கேட்கிறான், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும். ஒரு மனிதனுக்கு தேவ இரக்கம் இல்லைன்னா அவன் பிழைக்க மாட்டான் ஐயா. ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் இருக்கிறதா இரவு ராத்திரி கண்மூடி உறங்கி அதிகாலையில எழும்புகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கத்திலே போயிடுறார்கள்? ஹல்லேலூயா. கேட்டா மாரடைப்பு, ஹார்ட் ப்ராப்ளம். ஏன் நமக்கு வரலையே ஹார்ட் ப்ராப்ளம்? 85 வயசாவது நான் உணரணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய இரக்கம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்க இந்த தேவனுடைய நாள்ல, தேவன் கொடுத்த இந்த ஓய்வு நாள்ல நம்ம அவரோடு இன்னைக்கு அமர்ந்திருக்கிற காரியமே தேவ
அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். நான் பிறரை பத்தி பேச விரும்பல, பேசி பேசி எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, we can love God. நம்ம தேவனை நேசிக்கலாம், நேசிக்கலாம். இன்னொரு காரியம், தேவன் மேல் நான் ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருக்கிறேன். ஓகே, அது மாத்திரமல்ல, தேவனை தேடுகிறேன் அனிதினம். ஐ எம் சீக்கிங் காட் எவ்ரி டே. ஆமா, தேடுகிறோம். ஆனால் தேவனுடைய இரக்கம் இல்லை என்று சொன்னார். அந்த இரக்கத்தினால் தான் நான் மூச்சு விடுகிறேன், அந்த ஆண்டவர்கிட்ட பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் தேவனை நேசிக்கிறேன் என்று. நான் சொல்றேன் என் விசுவாசம் விருதட்டு போகாது என்று சொல்லுகிறேன். நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். எல்லாத்துக்கும் கர்த்தருடைய இரக்கம் உன் ஜீவன் மேல் இருக்கிறதுனால நீ மூச்சு விடுகிற, நீ சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ஹல்லேலூயா. Did you, the whole church, in his mercy? நானும் சரி, இந்த முழு திருச்சபையும் கர்த்தருடைய இரக்கத்துக்குள் இருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. That is a question. Are we in God mercy? நான் எத்தனையோ முறை, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நமக்குள்ள ஜீவிக்கிறார், கர்த்தர் உடனோடு இருக்கிறார். பல விதமான தலைப்புகள் இருக்கிறது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுக்கு ரொம்ப 7-8 தலைப்புகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தை தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். கர்த்தருடைய இரக்கத்தை நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, we need God's mercy for our prayer. அப்படி ஜெபத்துல தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்ல, தேவனுடைய இரக்கம் இருக்கு. not a God of God grace but also God mercy. ஜெபம். செகண்ட், your worship, உடைய ஆராதனை. கர்த்தர் உன்னை எதிரை பார்க்கிறார். இந்த பத்தைக்கு நான் ஒருத்தரை பார்த்து சொன்னேன், ஏன் நீங்க பத்தைக்கு போட்டீங்க, நானும் பத்தைக்கு போட்டுருக்கேன். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்க கிடையாது. நான் மனிதன், அதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா தேவன், நீ யாராக இருக்கிற, என்ன உடுத்தி கொண்டு வருகிறேன் என்று தேவன் பார்க்கவில்லை. தேவன் பார்க்கிறது உன்னுடைய ஆராதனை. உன்னுடைய ஆராதனையில நீ கையை கூப்பிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பாடும் போதும் என்ன, கர்த்தர் பார்க்கிறது உன்னுடைய இருதயத்தை. கர்த்தர் பார்க்கிறது என்னுடைய இருதயத்தை, என்னுடைய செயல்களையும் என்னுடைய ஜீவியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய இந்த கர்த்தருடைய ஆராதனை. ஹல்லேலூயா. How I be in that 6th day. 7 நாட்கள் ஆண்டவராகி கர்த்தர் பழைய ஏற்பாடுல சொல்றார், இந்த 6 நாள் உனக்கு தருகிறேன். அந்த நாளை ஆண்டவர் உனக்கு என்று கொடுத்துட்டு, ஒரு நாள் என்னுடைய நாள் என்று சொல்றதை விட, அந்த 6 நாள்ல நீ செய்ததான் அந்த 7வது நாள்ல நீ ஆராதிக்கும் போது கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. That is God say, I am looking your heart. கர்த்தர் பார்க்கிறார். How is our heart today? How your soul live for 6 days? இந்த 6 நாள்ல உன்னுடைய ஆத்மா எப்படி ஜீவித்தது? That is called the worship. Hallelujah. Fear to God's worship. என்னன்னா, தேவனுக்கு பயப்படு ஆராதனை என்றால், தேவ காரியத்தை செய்யும் போதும் பயப்படு, தேவனை தொழுது கொள்ளும் பயப்படு, தேவனுக்காக நீ கொடுக்கறதுலையும் பயந்து கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லும் போது அவர் எதை பார்க்கிறார் தெரியுமா? உன் கரத்தல்ல, உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நீ இன்னைக்கே கத்துப்பா, அடுத்த மாசம் முடியலன்னு இன்னைக்கே போட்டாலும் சேர்த்தான், அடுத்த வாரம் போட்டான், 3 வாரம் கழிச்சு போட்டாலும் சேர்த்தான். எப்படி நீ ஆண்டவருக்கு தரிசு பார்த்த போட்டாலும்
கர்த்தர் பார்க்கிறது உன் இருதயத்தை. ஹல்லேலூயா. என்ன நாள்ல போடுறது கர்த்தர் பார்க்கிறது இல்லை, உன் இருதயத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. You give your heart to God. என்ன ஆண்டவர் என்ன, உன் மகனே உன் இருதயத்தை கொடுந்தானே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு கொடு என்று தான் சொல்ற. அந்த இருதயத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அந்த இருதயத்தான் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு மணி பாட்டு நடத்தினாங்க, எல்லாம் கீர்த்தனை டாமடிக்க எல்லாம் இருந்தாங்க. நாங்க உட்காந்து கொண்டு என்ன பாடும்போது என்ன அறியாமலே கர்த்தரிடம் பேசணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்றோமே ஆண்டவரே, அந்த ஸ்தோத்திர வார்த்தை, அந்த புண்ணியமான அந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? ஹல்லேலூயா. எனக்கு தகுதி இருக்கா? அந்த பாடலை பாடும்போது அதனுடைய வார்த்தைகளை நான் கவனித்து பார்க்கும்போது என்னுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புகிறது. ஹல்லேலூயா. We are not worship God in our mind. நம்முடைய சிந்தையில் அல்ல. நம்ம தேவனை ஆராதிக்கிறது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய். தேவன் எதைத்தான் பார்க்கிறார்? உன் சிந்தையை பார்க்கிறார். என்ன மாதிரியான சிந்தையாக ஆராதிக்கும் போது இருக்கிறது, எதில உன் சிந்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? அவருடைய ஆராதனையில உன் இருதயம் எங்க போய் கொண்டிருக்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். தேவன் ஆயில கூட்டி கொடு, ஆயில கூட்டி கொடு தேவனை கேட்காத. கேளும், தேவனே என் ஆயுள் இருக்கிற மட்டும் உனக்காக நான் சேவை செய்வேன் என்று, உனக்காக நான் ஜீவிப்பேன் என்று ஒப்பு கொடுத்து நட. கர்த்தர் உன் ஆயுளை கூட்டுவார். ஹல்லேலூயா. பேப்பர் பார்க்குறீங்களா? செய்தி பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? நேற்று என்ன செய்தி? தமிழ் செய்தியில என்ன சொன்ன? என்ன சொன்ன? சன் டிவி நேற்று அந்த செய்தி நான் பார்க்கும்போது, அந்த செய்தியில ஒரு வயதான அம்மா, 100 வயசுக்கு மேல போச்சு, வயதான அம்மா, அவங்க வயல்ல வேலை செய்யறவங்க மம்பட்டியும் கையும் மட்டும்தான் அந்த படத்தை காட்டுறோம். ஆனா அவங்களுக்கு இந்திய பிரதமர், இப்ப இருக்கிற பிரதமர் யாரு? மோடி. அந்த மோடி அவர் உட்கார்ந்துருக்க, அவங்க உட்கார்ந்துருக்க பாதப்படியில போய் உட்கார்ந்து தலையை வணங்கி வணங்குறார். ஏன்னா அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துருக்காங்க. அவங்க அரசியல்வாதி கொடுக்குறான், பணக்காரனு கொடுக்குறான், சேவை செய்யணும். ஆனா இவங்க வயல்ல தான் சேவை செஞ்சு எத்தனையோ வருஷத்துல அவங்க வயலை பெருக்கி அவங்க பூரா தானியத்தை விளைய வச்சு மக்களுக்காக கொடுக்குறாங்க. அவங்க வியாதிப்பட்டு இறந்தோடனே முதலமைச்சர் ஸ்டாலினும் மோடியோ வாழ்த்து, இரங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை விட நம்மள ஆண்டவர் மேன்மையானவர், நம்மளுடைய ஆண்டவர் உயர்ந்தவர். அவர் நம்மளுக்கு, நம்ம காண முடியாத அந்த தேவன் நமக்கு யாராக இருக்கிறார் என்று நம்ம சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிதினும் நம்மளோடு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. We don't think, கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் அவர் படைத்த ஆதாமை கர்த்தர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் மேல் இரக்கம் வைத்ததுனால மாலை வேளையில ஐக்கியம் கொள்ள தேடி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்மள கர்த்தர் வாழ்நாள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண் விழித்த உடனே அவர் நம்மளை தேடுகிறார். நம்ம உறங்கும் போதும் அவர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. Why we give ourselves to that God? ஏன் இந்த மாதிரி ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் இந்த நாள்ல அவருக்கு சொன்ன சொல்களை நிறைவேற்ற மாட்டேங்கிறோம் நம்ம வாழ்க்கையில? சொல்லுங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்க வேணாம் சொல்ல, நீங்க இயேசுவை பின்பற்றுக்கலாம், இயேசுவை நேசிக்கலாம், எடுங்க. ஹல்லேலூயா. தேவ விருந்து அப்படி எடுங்க.
பிள்ளைய ஒப்பு கொடுக்கறத நீங்க செய்யுங்க கர்த்தருக்காக. அது பெற்றோருக்கு ஆசீர்வாதம். பெற்றோருடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைய கடைசி மட்டும் பாதுகாப்பு கொண்டு வர்றதுக்காக, அதுக்கு தேவையெல்லாம் சந்திக்கிறது அந்த தாயின் தகப்பனும். ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் தகப்பன் மேலையும் தாய் மேலையும் இருக்கிறதுனால ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஓய்வு நாள்ல இந்த சன்னிதானத்துல தேவ இரக்கம் நமக்கு இருக்குதா? தேவ இரக்கம் இருக்குதா? இருக்குது. இந்த சபைக்கு என்ன தேவை, ஆத்துமாக்களுக்கு என்ன தேவை என்று நான் 4 மணிக்கு காலையில உட்கார்ந்து ஜெபித்தேன். கர்த்தருக்கு அது மாத்திரம் இல்ல, எனக்காக நான் மன்றாடி ஜெபித்தேன். என் மனைவி பிள்ளைகளுக்காக அல்ல, ஆண்டவருடைய ஆலயத்துக்காக. ஹல்லேலூயா. That is the day of the Lord. அவருடைய ஆலயத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய ஆராதனைக்காக, ஆவிக்குரிய காரியத்துல வசனங்களுக்காக, தேவன் பேசின காரியத்துக்காக நான் ஜெபித்தேன். ஹல்லேலூயா. That is his day for us. அதுதான் அவருடைய நாட்கள் நமக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அல்ல உட்கார்ந்து, ஆண்டவரே என் வீட்டுல 3 வேளையும் இந்த அவிஞ்சி போல சோத்தையும் இந்த கரிய ஆசீர்வதிக்காக அல்ல, நம்முடைய பாதுகாப்புக்கு மாத்திரம் அல்ல, நம்மளுடைய ஆத்மா நிறைந்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். அதுக்கு என்ன தேவை என்று ஜெபிக்கணும். அந்த ஆராதனைக்கு ஜெபிக்கணும், தேவ சேவைக்கு ஜெபிக்கணும். வர்றாங்களோ வரலையோ, அந்த ஆண்டோடைய குடும்பமா வரணும்னு 53 வருஷமா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் விடுறதில்ல. நீ கொடுக்குறியோ கொடுக்கலையோ, வராம போறானோ உனக்கும் அவனுக்கும் உள்ளது. நான் உன்கா பாதப்படியில் உட்காந்து ஜெபிக்கிறேன். என் சபை இன்னைக்கு நிரம்பணும், குடும்பமாக பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு வரணும் தான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. That is my faith. அது என்னுடைய விசுவாசம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 1-4 வசனத்துல, அந்த 3வது வசனத்துல, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அவன் இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் 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 என்று கொண்டாடுகிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, we came to worship Lord by his mercy. தேவனை நம்ம ஆராதிக்க வர்றது தேவனுடைய இரக்கத்தினால். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் இல்லை என்றால் நான் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. The second thing, தேவனுடைய ஆராதனை உன் இருதயத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதை பண்பாட்டுகிறார். உன் ஆத்மாவை நலனிக்க வைக்கிறார். ஆராதனை. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தருடைய இரக்கம் உன் ஜீவியத்துல இருக்கணும். தேவ இரக்கம் இல்லைன்னா நம்ம எதையும் செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. Without God's mercy, we cannot do anything in our life. We can fail in our business, in the working place. நம்ம தோல்வி காணலாம். நம்மளுடைய தொழில் வியாபாரத்துக்குள்ள எல்லாத்தையும் தோல்வி காணலாம். தேவனுடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே சாதிக்கிறோம். ஏன்னா நீ முழங்கால படியிட போகும்போது தேவனுடைய இரக்கம் உன்மேல் வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? அவருக்காக என்ன செய்கிறேன்? எவ்வளவு சொத்து பத்து இருந்து நம்ம அளித்தாலும் உன் இருதயத்தை கொடுக்கிறீரே, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை தான் விரும்புகிறார். யோபுடைய விசுவாசத்தை கர்த்தர் பரீட்சை பண்ணது மாத்திரமல்ல, ஆபிரகாம் எவ்விதமாக அவன் தன் மகனை கொடுக்க போறான் என்று கர்த்தர் பார்க்கல, அவருடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. யோபோட இருதயத்தையும் பார்க்கிறார், ஆபிரகாமோட இருதயத்தையும் தான் பார்க்கிறார். அவன் யார்? துக்க நாள்லயும் தொல்லைகள் நாள்லயும் ஜீவன் போகிற நாள்லயும் கர்த்தரை மறுதளிக்க கூடாது என்று தான் கர்த்தர்
நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை வழி நடத்துறார். கர்த்தர் நினைத்திருந்தா அன்றைக்கு பேர்வை மறுதளிக்க விட்டுருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவங்களோட வார்த்தையை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், பேர்துவே இன்னைக்கு சேவல் கூவும் போது நீ என்ன 3 தடவை மறுதளிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. செய்தானா இல்லையா? மனிதனால் தேவனை மேற்கொள்ளவே முடியாது. சொல்லலாம், நான் தேவனே உன்னோடு இருக்கேன், என் ஜீவனை கொடுப்பேன், என் நாள் நேரத்தெல்லாம் உனக்கு ஊழியம் செய்வேன். எமையார் ஊழியம் செய்யறவன் இருக்கா? முழு நேரம் ஊழியக்காரன், முழு நேரம் ஊழியக்காரன், காலைல பொழுது விடிஞ்சு பொழுது சாயிற வரைக்கும் ஊழியம் செய்யறானா கர்த்தருக்கு? சொல்லுங்க. அவன் பொண்டடிய பார்க்கலையா? அவன் புள்ளிய பார்க்கலையா? அவன் பாக்கெட்டை பார்க்கலையா? அவன் வயிற்ற பார்க்கலையா? ஹல்லேலூயா. எவனும் முழு நேரம் உழைக்கணும்னா ஒரு அளவு தான் செய்யறோம். முழு நேரம்னு எல்லாரும் சொல்லிக்கிறானுங்க. ஹல்லேலூயா. அப்ப அவன் டாய்லெட் கூட போறது இல்லையா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் சொல்றது, உன் இருதயம் என்னை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆத்மா என்னை சேவிக்க வேண்டும். எந்நேரத்திலும் எனக்கு சேவை செய்யணும் உன்னுடைய இருதயம், உன்னுடைய ஆத்மாவும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள, ஒரு மனிதன் கர்த்தரை எப்படி பயன்படுத்துறார் அது பெரிதல்ல. கர்த்தர் உன்னை தான் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் சொல்றான், ஸ்தோத்திரம் சொல்ல, நீ கவனிக்காத, உன்னை கவனி. ஹல்லேலூயா. உன்னை கவனி. நம்ம முதுகே நமக்கு தெரியல, கண்ணாடியில பார்த்தா நம்ம தான் தெரியுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, நம்மளுடைய அன்பினால, நம்மளுடைய விசுவாசத்தினாலோ, நம்மளுடைய செயல்னாலேயோ அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தினால் தான் நாம் இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. So you must have got mercy in your life. உங்களுடைய வாழ்க்கையில, அனிதின டெய்லி லைஃப், அனிதின வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கம் நமக்கு இருக்கணும். அந்த இரக்கத்தை தேடுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 123 3வது வசனத்தை நீங்க வாசிக்க போகும்போது அந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? கர்த்தாவே, உம்முடைய என்ன இருக்கணும்? உம்முடைய வாய்க்கால் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? என்னங்க சொல்லுது அந்த வார்த்தை? சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? இரக்கம் எனக்கு இருக்குன்னு தானே சொல்லுவோம். இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதுதானே சொல்றான். நம்ம அதுக்கு தான் பாடுபடணும். தேவனுடைய இரக்கம் நமக்கு எப்போதும் இருக்கணும். ஹல்லேலூயா. எது நடந்தாலும் தேவனுடைய இரக்கம் இருக்கணும். கர்த்தர் செய்வார். சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்காம போன அது தேவ சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், கர்த்தர் உங்க மேல் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், I will walk among you. கர்த்தர் ஒரு தலைப்பு கொடுக்கிறார், I will walk among you. நான் உன்னோடு நடப்பேன். அப்போ அந்த வசனம் உங்களுக்கு என்ன செய்ய? லேவியர் புஸ்தகம் என்னாகத்துக்கு பக்கத்து புஸ்தகம், என்னாகத்துக்கு முன்ன உள்ள புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம், 12வது வசனம். 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்க தேவனாக இருப்பேன், நீங்க என் ஜனமாக இருப்பேன். நம்ம படுத்திருக்கும் போதும், நம்ம எழும்பும் போதும், நம்ம நடக்கும் போதும், நம்ம செயல்படும் போதும் நம்மளோடு இருக்கிறவ நம்மளுடைய தேவன். அவர் உன்னை என்ன சொல்லி அழைக்கிறார் இந்த இடத்துல? நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, நீ என்னுடைய ஜனமா இருப்ப. 2வது, உங்களுக்கு உங்க நடுவில் விழாவி உங்களுக்கு தேவனாக இருப்பேன். இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோமா? நான் இதை வாசிக்க போகும்போது பல முறை வாசிச்சிருக்கேன். ஆனா இந்த 3 நாளா நான் இதை வாசிக்க போகும்போது
நான் என்ன சொன்னேன்? தேவன் என்னோடு உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவி அல்லவா என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொல்ற ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொல்றாரு. அந்த வார்த்தை பொய்யான வார்த்தை இல்ல. அந்த பரிசுத்த ஆவி எனக்குள் இல்லைங்கும் போது நான் இந்த 53 வருஷமாக இந்த வேதத்தை வாசித்து பிரசங்க ஆயத்த பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் அவர் பண்ணின ஒவ்வொரு வாக்கு தத்தமும் தன் ஜனங்களுக்கு கைவிட்டு போனதே கிடையாது. வேதத்தில் நான் பார்க்கும்போது ஹல்லேலூயா, தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் whatever he make promise to his people, it is come to his life. அவருடைய ஜீவத்துக்கு வந்தது. ஹல்லேலூயா. வந்தது இல்லைன்னு சொல்றது, வந்தது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னோடு உலாவி கொண்டிருக்கிறார், உங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். இவ்விதமாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். எதுல சொல்லியிருக்கு? 128வது அதிகாரத்தை எடுத்து 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற அவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயம் என்று சொன்னால் கர்த்தரை பார்த்து பயப்படாத. ஆண்டவரே என்ன பயப்படாத, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பயப்படு. ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலக மனுஷனே என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு பயப்படு. ஹல்லேலூயா. உன்னை இரவும் பகலும் காக்கிறவராக இருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு பயப்படு. ஹல்லேலூயா. உன்னோடு நான் இருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு பயப்படு. அதை நம்பு. கர்த்தர் உன்மேல் இரக்கம் காட்டுவார். கர்த்தர் உன்மேல் இரக்கம் காட்டுவார். என் மகன் சொன்னான், பா, நான் சொன்னேன், ஆமாடா நீ இப்போ மாஸ்டர் படிப்ப, இங்கிலாண்டில் எடுத்துட்டு படிப்ப, நான் உன்னை படிக்கன்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்னை மதிக்கலையே, படிக்க மாட்டேன்ட்டு. போம்பாய் படித்தோடனே போயிட்டேடா பார்க்குறோம் எனக்கு வேலைக்கு. அப்போ அவர் சொன்னா, பா எனக்கு தேவ பயம் இல்லை. இப்போ ஹல்லேலூயா. எனக்கு தேவ பயம் இல்லை, அறியாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த தேவ பயம் எனக்கு இருக்கிறது. என்ன, நான் தேவனை அறிந்த நாள் முதல் கொண்டு, அவர் ஊழியத்தில் இருக்கிற நாள் கொண்டு நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதான் அப்பதான் நினைச்சேன், ஆண்டவராகி கர்த்தர் சங்கீதம் 102 சொல்லுது, தேவனுக்கு பயந்தவன் பாக்கியவான். தேவனுக்கு பயப்படும். தேவனுடைய நாட்களை நம்ம கொள்ளடிக்க கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். தேவ ஊழியத்தை நம்ம தாங்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறோம். கர்த்தர் நம்மளை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். நேற்று தேவனுடைய இரக்கம் நமக்கு இருக்கியா? இப்போ ஒரு தாசனை நேற்று பார்த்த ஒரு விசுவாசி, இந்த வருஷம் நம்ம எல்லாம் கேம்ப் நடத்துலையே, அந்த நாட்களில் நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவன் ஒண்ணுமே சொல்லலப்பா. உண்மையிலே சொன்னாலும் அதெல்லாம் நான் எடுத்து செய்யறதுக்கு என் பணமும் இல்லை அப்படின்னு கர்த்தர். அப்ப அவர் சொன்னார், ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க பாஸ்டர், நான் ஊழியத்துக்கு உதவி செய்யறேன்னாரு. இந்த காரியத்துக்கு நான் சொன்னேன், கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நடக்கும். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நடக்கும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை, தேவன் நம்மளை போஷிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் மேல் நம்ம தேவ இரக்கம் மேல் இருக்கிறதுனால தான் நம்மளை அவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப வனையா நம்ம மேல் தேவ இரக்கம். ஒரு தாயின் தகப்பனுக்கு தேவன் இரக்கம் வைத்திருக்கிறதுனால தான் அவருடைய பிள்ளைகளை அவர்கள் காண கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பேர பிள்ளைகளை காண கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரம் நீங்க நினைத்துக்கொள். கர்த்தர் உன் பிள்ளைகளை யாராக வைத்திருக்கிறார்? கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் பார்த்து சொல்லு. கர்த்தர்
உன்னை நேசிக்கிறவர், இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர். இதற்கு பிரியமான பிள்ளைகள், தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக உன் கையை தூக்கி நடத்துறதுக்காக கர்த்தர் உன் மேல் ஆழ்ந்த இரக்கத்தை வைத்து அதை உனக்கு பாதுகாப்பாக வேலியாக உனக்கு வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்தை, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் இல்லைன்னா இந்த சத்தியம் நமக்கு கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. இதை வாசிக்கிறவன் பிழைப்பான். இதை வாசிக்கிறவன் அவனுக்கு பாதுகாப்பு இருக்கு. இதை வாசிக்க போகும்போது தேவன் அவனோடு முன் செல்கிறார். ஹல்லேலூயா. மோசே சொன்னான், நீ வரலன்னா, உன்னுடைய பிரச்சனை எங்களுக்கு முன்ன போடலன்னா நான் இந்த ஜனங்களை கூட்டிட்டு போக மாட்டேன்னா. அப்படி என்றா அந்த பாதுகாப்பு அந்த கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவனிடத்துல இல்லை, அந்த ஜனங்களிடத்துல இல்லை, தேவனிடத்துல. உன்னுடைய பிரசனம் முன்னுக்கும். ஆண்டவர், என் பிரசனம் முன்னுக்கும். ஹல்லேலூயா. மனித பாவத்தை பார்த்து அந்த ஜனங்களுடைய பாவத்தை யூதனை பார்த்து சொல்லுகிறார் மோசே, இந்த ஜனங்களை நீர் கூட்டி கொண்டு போ. இரக்கமில்லாத வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ஜனங்கள், அதே ஜனங்களை இதே தேவனுடைய வாயில வந்தது, என்னுடைய ஜனங்கள் ஆலோட்டினால் எகிப்திலப்படுகிற வேதனையை நான் காணவே செய்கிறேன் என்று சொன்ன தேவன் மோசையிடம் சொல்கிறார். இந்த 33ஆவது அதிகாரத்துல இந்த ஜனங்களை கூட்டிட்டு போ. 32, 33 வாசிங்க. 31 இந்த ஜனங்களை கூட்டு, உன்னுடைய ஜனங்களை. ஹல்லேலூயா. வாய் அந்த இடத்துல தேவனுடைய இரக்கம் வெறுப்பாக மாறுகிறது. தேவனுடைய இரக்கம் வெறுப்பாக மாறுகிறது. ஐயா, இன்னைக்கு நம்மள ஆரம்ப காலத்துல இந்த தேவனிடம் வரும்போது நான் யாராக இருந்தேன் நான் உணர்ந்தேன். என்னை எப்படி ஆசீர்வதித்தார் என்று நான் உணர்ந்துகிறேன். என்னை யாரும் பார்த்து கேட்டா இப்படி போறீங்க அப்படி போறீங்கன்ட்டு என்ன சொல்லுங்க, நீங்க தான் ஐயா இந்த கூட்டத்திலே பிளேன்ல வந்துட்டு பிளேன் போறீங்க. நான் சொல்றேன், தேவனுடைய கிருபை, என்னுடைய கிருபை இல்லை, என் பாக்கெட்ல இருந்து நான் போடல, எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்தது தான். ஹல்லேலூயா. தேவ இரக்கம் மேல இருக்கிறது. நன்றி. ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தை மத்தவங்க மேல் பயன்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர், நீ கர்த்தர் செய்ததை வழிநடத்து. கர்த்தர், நீ பேசும்போது உண்மையை பேசு. உன்னையுடையது என்று சொல்லாதே, கர்த்தருடையது என்று சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளுடையது என்று சொல்லு. அப்போ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்துற கர்த்தர், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா இரக்கம் அவர் மேல், அவருடைய இரக்கம் நடத்துறது. நமக்கெல்லாம் ஒரு ஆசை, நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல படித்து பட்டம் பெறணும். உண்மை, அது உன்னுடைய ஜெபம், என்னுடைய ஜெபமா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அந்த பிள்ளைய மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகிறது, அவன் பிள்ளைகள் செய்ய முடியாத காரியத்தை செய்ய வைக்கிறது தேவன் உன்மேல் வைத்த இரக்கத்தினால். ஹல்லேலூயா. நீ படுற பாடுகளை பார்க்கிறார், இரக்கப்படுகிறார். நீ முழங்கால் விட்டு உன் பிள்ளைகளுக்காக நீ கதறுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் உன்னுடைய இரக்கத்து மேல் அவர் தேவ இரக்கம் வைக்கிறதுனால் அந்த இரக்கத்தின் மூலியமாக நம்மளுடைய பிள்ளைகள் மேலும் மேலும் போகிறது. அந்த ஆண்டவருக்கு நான் யாராக இருக்கிறேன் என்று தான் இன்னைக்கு கேள்வி. ஹல்லேலூயா. உண்மத்துவத்தில் இருக்கிறேன்னா, அவருடைய கடமைகளை சரியாக செய்கிறேனா, அவரை மறவாம தேடுகிறேனா என்று கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஈனோக் 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 வாசிக்கிறோம். ஈனோக்க பெருமையா பேசுகிறோம். ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பேசுகிறோம். ஆனா அவன் வாழ்நாள்ல 1 வருஷம் 2 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் இல்ல, 365 வருஷத்துல அவன் அந்த தேவனுக்கு யாராக இருந்தான் என்று தான் நான் கேள்வி கேட்கிறேன். என்கிட்ட நான் கேட்கிறேன், அந்த
தேவனுக்கு யாராக இருந்தா பாணி, யாராக இருந்தா நீ யாராக இருக்கிறீர்? அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், தேவனுடைய வருகை வருகிறது என்று பயப்படாது. நீ எடுத்துக்கொள்ளப்படுவியா இல்லையா என்று அதை பற்றியும் சிந்திக்காத. அதுக்கு கொடுக்கிற நேரத்தை நீ ஆண்டவருடைய நாட்களுக்கு கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய வேதத்தை கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் கூடித்தான் உனக்கு இரக்கமாக அமைகிறது. அல்லேலூயா. தேவ இரக்கமாக அமைகிறது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஒண்ணு நான் நம்மளை பார்த்து கேட்கிறேன். ஆதியாகமம் வாசிக்கிறோமா? 1வது அதிகாரத்துல அத ஒவ்வொரு நாள்லயும் தேவன் ஒண்ணு படைக்கிறார். அல்லேலூயா. படைக்கிறாரா இல்லையா? அதுல ஒண்ணு, அந்தகாரமாக கிடந்தது இந்த உலகம். அல்லேலூயா. செயலற்று போய் கிடந்தது, இருள் மூடிக்கொண்டு இருந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த இருளை, அந்த உலகத்தின் இருளை வெளிச்சமாக்கினார் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆக்கணும் இல்லையா? வெளிச்சம் வருவதாக என்று சொன்னார். வெளிச்சம் வந்தது, இருள் அகண்டது. அந்த வெளிச்சம்தான் இன்னைக்கு உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அது பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த வசனம், அந்த ஒளி உங்களோடு என்னோடு இருக்கிறது. வசனத்தை வாசிங்க, ஒளி உங்களுக்குள் பிரவேசிக்கும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும்போது, ஆண்டவரே, உலகத்தின் இருளை அகற்றினீர். ஆண்டவரே, வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த நீ என்னுடைய இருளை அகற்றி உன் செவ்வையான வழியில நடக்கிறதுக்கு ஒளிய கொடு ஆண்டவரே என்று கேட்பேன். அல்லேலூயா. நான் கேட்பேன், இருள புரிந்து கொண்டிருக்கிறேன், ஒண்ணு தெரியல ஆண்டவரே, என்ன செய்யறது என்று தெரியல. இன்றைக்கு கர்த்தர் ஒளியை காட்டாண்டவர். இதுதான் அந்த ஒளி. அல்லேலூயா. இதுதான் அந்த ஒளி. அந்த ஒளி நம்மளை காட்டும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, are you in the light? Are you in the light? கர்த்தருக்கு பிரியமான அந்த ஒளியில இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல இல்லாதவர்கள் எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? பல காரியங்கள் எங்க இருக்கிறார்கள் என்று சற்று நேரம். இன்னைக்கு ஒளியை தேடக்கூடிய நாள். அல்லேலூயா. இரக்கத்தை தேடக்கூடிய நாள். நம்ம ஆத்மா பயன்படுத்தக்கூடிய நாள். இருதயத்தை கர்த்தர் காண துடிக்கிற நாள். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்கிற நாளை கர்த்தருக்கு கொடுங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனை மகிமைப்படுத்தணும். தேவ இரக்கம் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொந்த பந்தமா இருந்தாலும் தேவனுக்காக நம்ம பிரியப்படுத்தும் போது தேவன் நமக்கு பிரியப்படுத்தி இரக்கம் காட்டுவார். ஐயா, என் இயேசுக்காக. அல்லேலூயா. Can you do that? The Lord mercy on you. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் நடத்துல இருக்கும்போது அந்த இரக்கத்துக்கு எந்த வேதனையோ, அந்த இரக்கத்துக்கு தடையோ வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த உறுதியில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உண்மையிலே எனக்கு தெரியல. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, அன்னைக்கு வந்தவங்க நான் கல்யாணம் பண்ண புதுசுல கிறிஸ்தவன் ஆகணும்னு எவனுமே வரல. அல்லேலூயா. ஜாதி விட்டு ஜாதி போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் முன்னே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ பாருங்க, உங்களை ஒதுக்குனவெல்லாம் உங்க பிள்ளைங்க யாராக இருக்குதுன்னு உங்களை பார்த்து பெருமைப்படுகிறான். நான் சொல்வேன், எத்தனை பேரை பத்துமா திருச்சபையிலிருந்து இன்னைக்கு இந்த 6-7 சபையில இன்னைக்கு அவர்களுடைய பிள்ளைகள், நான் அந்த சபையை விட்டு வந்தாலும் அந்த பிள்ளைகள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் அவர்கள் மேல் இருக்கிறது.
தேவனுடைய இரக்கம் உங்களை விட்டு விலகவே விலகாதையா. ஒருபோதும் கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டார். 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள், the first king chapter 6 verse 13. வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனங்கள். எடுத்தவர்கள் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வீட்டிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இன்னொருக்கா நல்ல ஆழமாக தெளிவாக வாசிங்க. எல்லாருடைய செவிகளும் போய் விழுவட்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வீட்டில் வாசம் பண்ணி, இஸ்ரவேலின் புத்திரரோட வீட்டில் வாசம் செய்து என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிட்டிருப்பேன் என்றார். இஸ்ரவேல நீங்க சொல்லுங்கப்போ. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள், அந்த தேவன் யாராக இருக்கிறார்? அந்த தேவன் யாராக இருக்கிறார்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தருடைய தயவு உன்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் உன்மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு உன்மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட இஸ்ரவேலுக்கு என்ன வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு இதை விட என்ன வேணும்? போதும் ஐயா. கர்த்தரை தேடும், கர்த்தரை தேடும், கர்த்தரை ஆசீர்வதியும் ஐயா. கர்த்தருடைய கிருபை உனக்கு இருக்கு. ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய அன்பும் உன்னிடத்துல இல்லை என்று சொன்னார், நீ இந்த உலகத்துல எதை செய்தாலும் வாய்க்காது. ஹல்லேலூயா. அது இருக்கிறதுனால தான் பிழைத்து இருக்கிறோம். ஒன்று சொன்னார் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, என் சகோதரன் எனக்கு விரோதமா பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 7 70 திரையாண்டு. கர்த்தர் 7 7 7 70 70க்கு மேல நீ அவனை மன்னிக்கணும். அது என்ன தெரியுமா சொல்லுது? உன்னை தாழ்த்த சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உன்னை தாழ்த்த சொல்லுகிறது. உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய தயவை வெளிப்படுத்துகிறது. நீர் யார் என்று நீ மன்னிக்கிறவன் உணரணும் என்று வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கணும். அனிதினமும் உன்னோடு உலாவிக் கொண்டு, அது வேற ஒண்ணுமே இல்லை. தேவ அன்பு எதுவுமே இல்லை. இறக்கம், தேவ இறக்கம், தேவ இறக்கம். ஹல்லேலூயா. நான் சில பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவேன் வார்த்தைகளை, அதை உண்மையா எடுத்துக்காதீங்க. இவரை பார்த்து என் பிள்ளைய தூக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு ஆசையா இருந்தா ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்துக்க வேண்டியங்க அப்படின்னு சும்மா ஒரு ஜோக்கா சொல்றேன். அந்த குழந்தை யாரு? உண்மையிலே ஒருத்தவங்களோட குழந்தைய தூக்கி வச்சு அந்த குழந்தை உள்ளவங்க அந்த தாய் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது நல்ல உதவிதான். உனக்கு இறக்கம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல தேவனுடைய இறக்கமும் உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் மேல் நீயும் இரக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. செயல்படு. தேவன் மேல் இரக்கமுள்ளவனாக இருக்கிறவன் கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த காரியம் நான் முடிக்க போறேன். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்போது build yourself for your salvation. உன்னுடைய ரட்சிப்புக்காக நீ கட்டி எழும்பு. பரிசுத்த ஆவிகளுக்காக கட்டி எழுப்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம். God is asking to his people to fear to him. அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
கர்த்தர் உங்க மேல் வாசம் செய்யணும்னா, கர்த்தர் பிரியப்படுத்தணும்னா அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க. ஐயா நம்ம பழைய ஏற்பாட்டை பார்க்க வேணாம் ஐயா. ஆண்டவர் மோசைகிட்ட சொன்னார், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுன்னு. ஹல்லேலூயா. அவன் ஆசாரிப்பு கூடாரத்தையே கட்டினான். அது அல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அது நமக்கு தேவையில்லை. ஆசாரிப்பு கூடாரம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு கூடாரமாக இருக்கிறது நம்ம தான். ஹல்லேலூயா. We are the temple of the God. நம்ம தான் தேவ ஆலயமா இருக்கிறோம். அந்த தேவ ஆலயமா இருக்கிறதுக்கு நம்மள தேவ ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தத்தை நாடு. ஹல்லேலூயா. தேவ ஆலயம் என்ன, ஒரு நன்மைக்கு தொழுது கொள்றதாக இருக்க வேண்டும். உன் ஆத்மா, நீ தேவ ஆலயமா இருக்க, உன்னுடைய ஆத்மா தேவனுக்கு பணிந்து தொழுது கொள்ளுதா? தவறாமல் தொழுது கொள்ளுகிறதா? தேவ ஆலயம் என்பது உன்னுடைய ஆத்மா. ஹல்லேலூயா. அது பரிசுத்தமாக இருக்கணும் ஐயா. அது பரிசுத்தமாக இருக்கணும். அதுல செயல்படுகிற காரியங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அந்த காரியத்தை தேவனுக்கு செய்யும் போது உன்னுடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும். கையை உயர்த்தும் போது இந்த கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதிகமாக நேசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மனிதனால் கட்டப்பட்ட ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் விரும்பல, நம்மளைத்தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ தேவ ஆலயமாக இருக்கிற. இந்த வசனத்தை, இந்த வார்த்தை சொல்லும் போது எந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு உன் மேல் இரக்கம் வைத்திருக்கிறார் என்று சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள். I was thinking that we are the God temple, so we must be holiness in us. பாவத்தை விட்டு விலகி ஓடணும். நம்ம பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ ஆலயம் பிறருக்காக, பாவிகளாக இருந்தாலும் நேசிக்கிற தேவன், நல்லவனா பரிசுத்தவனா இருந்தாலும் நேசிக்கிற தேவன் தான் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆராதனை நல்லவன் கட்டம் பார்க்கல, உன் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஏறெடுக்கிறார் ஆராதனையை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். டுடே ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். நீங்க போய் ஒன்றும் செய்ய வேண்டாம். இங்க உள்ளவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாம் இருப்பாங்க, உங்களோட தமாஷ் பண்றவங்களா இருப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அடிச்சு சொல்லுங்க, இந்த நாளை விட்டு விலகாத, வாங்க. ஹல்லேலூயா. அதுதான் நீங்க தேவனுக்கு செய்யற நன்மை. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதாவது அவங்க காரணம் சொல்லுவாங்க, ஏதாவது வராதுங்க, அதை பத்தி அவங்கள நேசிக்கிறவங்க நம்ப, தேவ இரக்கம் கொண்ட நம்ப, அவங்க மேல் இரக்கம் வைத்து எடுத்து சொல்லி அவங்கள கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்த வண்ணமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல பெரிய இடம் எடுத்து எல்லாரும் ஒன்று கூடி ஐக்கியமாக மகிழ்ச்சியாக திண்ணு